அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன? நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்று பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் லாபத்தில் வீற்றிருக்கிறார் ராகு. 7ல் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை 3/1/2024 முதல் 9/1/2024 வரை ஆராய்ந்து பார்க்கும்போது பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சுபத்துவ பாதையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சுபபலம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் சுபத்துவ கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறார். அதற்கு முன்பு 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. என்றால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பாவகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார். ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய
பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வெற்றிருக்கிறார். திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி கொடுக்க போகிறாருங்க. ஒரு புது நம்பிக்கையும் அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். சுப விரயம் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. காதல் திருமணம் உள்ளிட்ட திருமணம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் விலகும். சொத்து ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் விலகுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய விரய செலவுகள் அதீதமாக சந்தித்த நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை பெறக்கூடிய தருணமாக அமைய போகிறது. உறவுகளிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை சனி குரு உட்பட பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்திலும் ராகு லாபத்திலும் இருப்பது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பாராத பல இன்ப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி போனஸ், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனைவருடைய ஒத்துழைப்பும் தொழில் சார்ந்தும் உத்தியோகம் சார்ந்தும் சிறப்பாக அமைவதால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய கிளை திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக செய்யலாம். ரிஷபராசிக்காரர்கள் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. முன்னேற்றத்திற்கான சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது சரியான முதலீடும் தைரியத்துடனும் கம்பீரத்துடனும் அனைத்து விதமான பணிகளில் ஈடுபடுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அலைச்சலும் சிரமமும் வெகுவாக குறைகிறது. மறைமுக எதிர்ப்பு குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் தேர்தல் புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்புல எதிர்பார்த்ததை விட லாபம் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.